Hi guys, இன்னைக்கு வீடியோவில் பொட்டேட்டோ அண்ட் ப்ரெட்டை வச்சு ஒரு சிம்பிளான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். இஃப்தார் ஸ்பெஷல் சீரீஸோட ஸ்நாக்ஸ் இது. வாங்க எப்படி செய்கிறதுன்ற பார்க்கலாம். இதுக்கு நான் ஒன்றுலேருந்து 1.5 பொட்டேட்டோவை நல்லா பாயில் பண்ணி எடுத்திருக்கேன். அது கூட ஒரு ஆனியனை கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 2 ஸ்டெம் அளவுக்கு கொத்தமல்லி, 10லேருந்து 15 கருவேப்பிலையை நறுக்கி அது கூட ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள், ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரக பவுடர், 1லேருந்து 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடரையும் ஆட் பண்ணி இதெல்லாம் ஒன்று படுற மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. சாஃப்டான ப்ரெட்டாக இருந்தால் அப்படியே எடுத்துக்கலாம். இங்கே கொஞ்சம் ரஃப்பான ப்ரெட்டாக இருந்தனால நான் லைட்டாக ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்போ தான் இந்த மாதிரி சப்பாத்தி கட்டையில் தேய்க்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. நான் சைட்ஸ்லாம் கட் பண்ணிட்டேன். சைட்ஸ் வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி பண்ணியிருக்கேன். சூப்பர் ஈஸியானது. நெக்ஸ்ட்டு ஷார்ட்ஸ் வீடியோவில் அந்த ரெசிபியும் அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே வரும். இப்போ ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலாவை இந்த ப்ரெட்டு ஃபுல்லாக கோட் பண்ணிடலாம். கொஞ்சமாக தைக்காமல் நல்லா அள்ளி தைச்சிக்கோங்க. அப்போ தான் ரெசிபியோட டேஸ்ட்டு கரெக்டாக கிடைக்கும் நம்மளுக்கு. இந்த அளவுக்கு தேய்ச்சி வச்சதுக்கப்புறம் இப்போ இந்த ப்ரெட்டை நம்ம ரோல் பண்ண போகிறோம். தேவைப்பட்டால் பஃப் ஷேப்பில் கூட மடிச்சுக்கலாம். நான் இங்கே ரோல் மாதிரி தான் பண்ணியிருக்கேன். அதுக்கு இந்த மாதிரி ஒரு எட்ஜை பிடிச்சி அப்படியே ஃபுல்லாக டைட்டாக பிடிச்சி ரோல் பண்ணிகிட்டே வாங்க. எண்டில் பேஸ்ட் பண்ணுறதுக்கு லைட்டாக தண்ணி தொட்டு அப்படியே பேஸ்ட் பண்ணாலும் ஓகே தான், இல்லை மைதா கலந்து பேஸ்ட் பண்ணாலும் ஓகே தான். இந்த மாதிரி ஷேப்பு நான் எடுத்திருக்கேன். பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். இதை அப்படியே ஆயிலில் போட்டு டீப் ஃப்ரை பண்ண வேண்டியதான். ரொம்ப நேரம் ஆயிலில் வைக்க வேணாம். போட்டு ஒரு 20 to 30 செகண்ட்ஸ்லேயே வெளில எடுத்துடலாம். இதில் நம்மளுக்கு வேக வைக்க வேண்டியது எதுவும் இல்லை. இதே மாதிரி ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்துருங்க. அவ்வளோதான், ஈஸியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. மறக்காமல் வீடியோவுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.